Hi, hello friends. Back to my Tamil information YouTube channel. நீங்க நம்ம சேனல் என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. YouTube, Instagram அந்த தான் சிலிண்டர் பார்த்தா புக் பண்ண முடியல. சிலிண்டர் புக் பண்ண முடியல. சொல்லுங்க நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருந்தீங்க. சிலிண்டர் பார்த்தா நீங்க நம்ம நார்மலா பார்த்தா மொபைல் நம்பர்ல டயல் பண்ணி பார்த்தா புக் பண்ணுவோம். நம்பர் 1 எழுத்துவோம் 2 எழுத்துவோம் அந்த மாதிரி கேட்பாங்க. நம்ம கொடுத்து பார்த்தா புக் ஈஸியா பார்த்தா பண்ணிடுவோம். ஆனா இப்போ பார்த்தா புக் பண்ண முடியல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா பார்த்தா புக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆப்ல போய் நம்ம புக் பண்ண முடியும். ஓகேங்களா? அது பார்த்தா புக் பண்ணிட்டா வருமா அப்படின்னு கேட்டா 100% தான் வருது. நானும் பார்த்தா நேற்று தான் பார்த்தா புக் பண்ணேன். ஓகேங்களா? டுடே தான் புக் பண்ணியிருந்தேன். நான் 2 பேர் புக் பண்ணி கொடுத்தேன். என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. நான் புக் பண்ணி கொடுத்துட்டேன். உங்களுக்கு நான் எப்படி புக் பண்ணி கொடுத்தேன் அப்படின்றத நான் சிம்பிளா ஷார்ட்டாக சொல்லி கொடுத்துறேன். ஒரே 1 நிமிடத்தில் பார்த்தா நீங்கள் சிம்பிளாக புக் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா நம்பர் ஃபோனில் ஃபஸ்ட்டு பார்த்தா பண்ண முடியாது. உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் மட்டும் தான் ஓகேங்களா பண்ண முடியும். ஓகே, இந்த ஆப்போட நேம் பார்த்தா இந்தியன் ஆயில் 1 அப்படின்ற பார்த்தா ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் பார்த்தா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பார்த்தா நான் சொல்கிறத பார்த்தா சர்ச் பண்ணுங்கள். சர்ச்சில் போயிட்டு ஓகேங்களா, சர்ச்சில் போயிட்டு இந்த இடத்துல இந்தியன் ஆயில் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு அப்ளிகேஷன் தான் வரும். இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தா இந்த அப்ளிகேஷன் பார்த்தா நீங்கள் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த ஒரு புக்கிங் பார்த்தா நீங்கள் பார்த்தா பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ரீசேல் பார்த்தா புக் பண்ணிக்க முடியும் இந்தியன் ஆயில். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ஆப் ஓன் பண்ணிங்க ஆனால் ஜஸ்ட் கெஸ்ட்னு சொல்லிட்டு கீழே உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இடத்துல ரீஃபுல் ஆர்டர் இருக்கும். அந்த ரீஃபுல் ஆர்டர்ன்ற கிளிக் பண்ணுங்க. லாகின் டு இந்தியன் ஆயில் 1 இருக்கும். அந்த மாதிரி கிளிக் பண்ணுங்க. இது என்ன பண்ணலாம் கேட்கும். இதில் ஸ்கிப் ஆர் நவுன் கேட்கும். இதில் ஸ்கிப் ஆர் ஃபார் நவ் அப்படின்றது கொடுத்துருங்க. இங்கே பார்த்தா ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் நம்ம மொபைல் கொடுத்து பாஸ் என்டர் பண்ணிங்க. இல்லை ப்ரோ ரிஜிஸ்டரை பண்ணலாம். ஏதோ புதுசாக அந்த ஆப் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா ரிஜிஸ்டர் நவ்னு ஆப்ஷன் வந்து ரிஜிஸ்டர் நவ் அப்படின்றத கொடுத்துருங்க. நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மொபைல் நம்பரை புக் பண்ணுவீங்களோ ஓகேங்களா, அதாவது கேஸ் இந்தியன் ஆயில் அது புக் கொடுத்துருவாங்க. அந்த புக்கில் யார் நம்பர் இருக்கோ ஓகேங்களா, நீங்கள் இந்தியன் ஆயில் அதாவது கேஸ் புக் இருக்குது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அது வாங்கும்போது பார்த்தா ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த ஒரு நம்பரை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்டர் பண்ணிங்க. நான் பார்த்தா அந்த நம்பர் பார்த்தா இந்த இடத்துல பார்த்தா போட்டுக்கிறேன். போட்டு கீழே இமெயில் ஐடி கேட்கும். இப்போ ஜஸ்ட் உங்கள் மொபைலில் யாரோட இமெயிலாம் கொடுத்துக்கலாம். இல்லை உங்கள் அதில் கொடுத்து உங்கள்கிட்ட இந்த இமெயில் இருந்துச்சு அப்படின்னா புக் பண்ணும்போது என்ன இமெயில் கொடுத்து அதே நம்ம கொடுத்துக்கலாம். ஆனால் ஃபோன் நம்பர் தான் பார்த்தா மஸ்ட்டு பார்த்தா கரெக்டாக இருக்கணும். இமெயில் பார்த்தா உங்களோட இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது ஐ அக்ரின்னு சொல்லி கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தா நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு கீழே உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லெட்டர் கரெக்டாக செக் பண்ணுங்க. லாஸ்ட் நேம் சொல்லிட்டு பார்த்தோன்னா உங்களோட நேம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணி பாருங்கள். ஒரு 4 லெட்டர் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? உங்கள் 4 நம்பர் வந்து கரெக்டாக இருக்க அப்போ தான் 4 நம்பர் 4 எழுத்து மட்டும் 4 லெட்டர்ஸ் மட்டும் கொடுத்துருவாங்க. உங்கள் நேமில் உங்கள் நேம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துங்க. ஓகேங்களா? நம்பர் பார்த்தா உங்களோட நேம் பார்த்தா கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? செக் பண்ணி பார்த்தா ரிஜிஸ்டர்னு இருக்கும். அந்த ரிஜிஸ்டர் அப்படின்றத கொடுத்துங்க. நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தா ஷோ ஆகும். கிரியேட் எ பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்கும். இதில் என்டர் த ஓடிபின்னு கேட்கும். அதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு பார்த்தா இங்கே டைப் பண்ணிங்க. பாஸ்வேர்டு பார்த்தா கீழே கொடுத்துருவாங்க. லெட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்தா போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உங்கள் நேம் போட்டுருந்தீங்க அட்டுன்னு சொல்லிட்டு போட்டு எதுனா ஒன்று பார்த்தா நீங்கள் கிரியேட் பண்ணிங்க. பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பாஸ்வேர்டு பார்த்தா என்ன பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ண போல அந்த பாஸ்வேர்டு பார்த்தா போட்டுங்க. மேலே என்டர் த ஓடிபின்னு இருக்கும். ஓடிபி உங்களுக்கு வரல அப்படின்னா ரீசெண்ட் அப்படின்றத கொடுத்துருங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஓடிபி பார்த்தா ஒன்று ஜென்ரேட் பார்த்தா ஆகும். 1 செகண்ட் பார்த்தா வெயிட் பண்ணிங்க. ஓகே, ஓடிபி பர்சனாக என்டர் பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி கீழே உங்களுக்கு பார்த்தா கீழே ஒரு பாஸ்வேர்டு மஸ்ட் இருக்கும். இல்லை உங்கள் நேம் போட்டுங்க, அப்புறம் அட்டு போட்டுங்க 143ன்னு சொல்லிட்டு போதும். இல்லை 341 போட்டு லாஸ்ட்டில் பார்த்தா ஆல்ஃபா லெட்டர் பார்த்தா ஒன்று கொடுத்துருங்க. கேப் லெட்டரில் WLM அது மாதிரி பார்த்தா உங்களுக்கு என்னென்னமோ ஸ்ட்ராங்காக பார்த்தா கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பாஸ்வேர்டு அந்த ஓடிபி பார்த்தா உங்கள் மொபைலுக்கு வந்துருக்கும். அதை பார்த்தா நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் பாஸ்வேர்டு வந்து ஓடிபி என்டர் பண்ணிட்டு முடிச்சுட்டு பிறகு வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பி ரீலோடு ஆகி இந்த பேஜில் வந்துடும். திருப்பி நீங்கள் ரீஃபுல் ஆர்டர் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பியும் லாகின் டு இந்தியன் ஆயில் நோக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க ஸ்கிப் ஆர் நவுன் கொடுத்து திருப்பியும் நீ இப்போ இங்கே கிரியேட் பண்ணிங்க பார்த்தீங்களா மொபைல் நம்பரு கீழே பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண சொன்ன பார்த்தீங்களா அந்த பாஸ்வேர்டு எடுத்து கொடுத்து லாகின் ஒரு பேஜ் இருக்கும். அது லாகின்ன்றதை நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துருக்கு அப்புறம் ஜஸ்ட் உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் என்ன பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரீசேல் புக்கிங் சொல்லிட்டு பார்த்தா ஒரு சிலிண்டர் பார்த்தா வரும். அதில் உங்களுடைய சிலிண்டரோட நேம் ஓகேங்க, அதாவது உங்களுடைய புக்லேயே இருக்கும் நேமு. அந்த நேமை டைப் பண்ணி அப்படியே வந்துடும். அதில் உங்களுடைய அந்த சிலிண்டர் செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ பேமெண்ட் வருதோ நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிக்கலாம், பே ஆன் டெலிவரி பண்ணிக்கலாம். எப்படி வேணுமோ அதை கிளிக் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக பார்த்தா பண்ணிங்க. இல்லை ப்ரோ எனக்கு ஃபுல்லாக பார்த்தா டீட்டெயிலாக ப்ராசஸ் வேணும், அது ஆர்டர் பண்ண ப்ராசஸ் வேணும்னா நீங்கள் பார்த்தா யூடியூப்பில் நிறைய போட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இல்லைனா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சரி ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி ரீசேல் பார்த்தா புக் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஓகேங்களா? இது யூஸ் பண்ணி இந்த ஆப் யூஸ் பண்ணி மட்டும் உங்களுக்கு குயிக்காக பார்த்தா ஆர்டர் பார்த்தா பண்ணிக்க முடியும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்காக நியூவான பெஸ்ட்டான வீடியோக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.